ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடிய ஆகஸ்ட் 22 வியாழக்கிழமை அன்னைக்கு ரிவீல் பண்ண போறாங்களாம். இதுக்காக பனையூர்ல உள்ள தளபதியோட கட்சி ஆபீஸ்ல 40 அடி உயரத்திற்கு ஒரு கம்பமும் நட்டிருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட 250 நிர்வாகிகள் முன்னிலையில கட்சி கொடிய தளபதி கம்பத்துல ஏத்துவாராம். சோ அதுக்காக கட்சி அலுவலகத்துல எல்லாத்தையுமே பயங்கரமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த கட்சி கொடியை ரிவீல் பண்ற ஃபங்க்ஷன் கோட்டு ரிலீஸ்க்கு அப்புறம் தள்ளி போற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. பட் அதெல்லாம் எதுவும் இல்ல போல, இப்பவே தான் ரிவீல் பண்றாங்க. சோ அப்போ கோட் படத்துக்கு வரும்போதே நிறைய ஃபேன்ஸ் கட்சி கொடியோட வர்றத பார்க்கலாம். அண்டு கட்சி அலுவலகத்தை புதுசா பெயிண்டிங்கும் பண்ணிட்டு இருக்காங்களாம். சோ 22ஆம் தேதி இந்த ஒரு ஃபங்க்ஷன் தான் பயங்கரமா ட்ரெண்ட் ஆக போகுது. ஆல்ரெடி கொடியில வாகை பூலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்தது. சோ அது எல்லாமே இன்னும் 2 நாள்ல தெரிஞ்சிடும். அண்ட் சீக்கிரம் இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு திரும்பவும் கோட் படத்தோட ப்ரொமோஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஆல்ரெடி எல்லாருமே எக்ஸ்ட்ரானரியான ட்ரெய்லர் வைப்ல இருக்கும். சோ அந்த வைபு குறையாம அப்படியே கூட்டிட்டு போய் தியேட்டர்ல விட்டா நல்லா இருக்கும். அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூவோட இன்டர்வியூஸுமே இன்னும் ஆரம்பிக்கல. வெங்கட் பிரபு அவர்கள் தான் படத்தை முடிக்கிற ஒரு ஒர்க்ல இருப்பாரு. மற்றபடி படத்துல நடிச்ச ஆக்டர்ஸ்லாம் இன்டர்வியூஸை இப்பவே ஆரம்பிக்கலாம். பிரபுதேவா, பிரசாந்த், மீனாட்சி சௌத்ரி, ஸ்னேகா, தென் மோகன், வைபவ், பிரேம்ஜின்னு பெரிய பட்டாளமே இருக்கு. இப்போதைக்கு ஒரு சீன் நடிச்ச ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் தான் இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காரு பயங்கரமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.